ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே. ஹாப்பி பொங்கல். சரி, நம்ம பிளேடு வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சு செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்காக பொங்கலுக்கான வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் மனசுமா சொல்லிக்கிறேன் ஹாப்பி பொங்கல். அதனால் பொங்கல் அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அவங்க யாருன்னா அந்த கேம் பிடிக்குமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் யாருக்குன்னா இந்த சேனல் பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கேமில் நான் எப்படி விளாண்டுருக்கேன்றத 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுங்க ப்ளீஸ். யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்கன்னா ரேட்டிங் கொடுங்க. இந்த கேமுக்கு ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 பாரு. இவங்க போட்டு தள்ளுறோம். அப்படி 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 ஐயோ, ஓசான் லேயர்மா ஒன்று வச்சுருக்கோம். அதை உடைக்க முடியாது. உள்ளே போயிருந்தா நான் உள்ளே போய் தான் சொன்னேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கதை ஒத்தனையாக போச்சத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் கெத்து. முடிச்சிச்சு பண்ணி தான் திரும்பி போடுவோம். ஓடில அப்படியே ஓரமாக ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓடுறத அவன் கண்டுக்கல. அவனுங்க சண்டை போடுறானு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுங்க மொக்க பசங்களுக்கு அடித்து சாவடிக்க மாட்டானு. அவ்வளோதான் போடு. அங்கே ஒருத்தருக்கான் பாரு. லை ஹெல்ப் மீ நான் கத்திட்டு இருக்கேன். அவன் கேட்காங்க கால் கேட்காம போகிறான். ஹெல்ப் பண்ணுறாடே நான் ஓதி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அடிச்சு வாய வச்சிடலாமான்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ் விடுங்க. மேட்ச்சை ஒரு இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வர வேகத்தில் அவனுங்க ஒவ்வொருத்தனும் சாவ போகிறானுங்க. பாரு, நான் இருக்க வெறியில் பேக்ரவுண்ட் சாங்காக போகிறேன். சுற்ற சூழ்நிலை வர வெறியில் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக பூயா வாங்குற மாதிரி போகலான்னு இருக்கேன். என்னன்னு தெரில, பார்ப்போம். பூயா வாங்கிட்டு இனிமேல் திட்டிட்டு கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரேட்டிங் பண்ணுறவங்க பண்ணலாம், பட் ஆனால் வேணாம். நீங்கள் இவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். 10 5 வச்சா நீங்கள் 2 தான் பிடிக்கும். இங்கேருந்து இந்த கண்ணை செப்பரா சொல்ல விட்டாலும் நீங்கள் கேட்கலாம். அதுதான் தப்பாக வாங்கிட்டேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனை காணும். ஒருத்தரக்கா பாருங்க செய்தாப்பில். நான் பார்த்துட்டு அவன் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். டொப்புன்னு திரும்ப அவனை போட்டு தள்ளிடலாம். பட் ஆனால் போட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானா செய்து வச்சு பார்ப்போம். யாரை படிக்கிட்டு ஏறாம காமிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக இறங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போராடே செத்திங்கடா 2 பேரும் தானே போட்டேன். மனங்களாடே சாப்பிட மோனை யார்ட்டான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். போட்டேன் போட்டு அவ்வளோதான் 2 பேர். எவன்டா பின்னாடி இந்த சொல்லுது சுற்றுவோம். அங்கே ஒருத்தருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க அவனுக்கு சோழியை முடிச்சுக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய மோனடி மோனை விட்டு மாட்டேன்டா. தண்ணியில் வந்து சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஹெட்ஷாட் போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் காலி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 3 பேர் போட்டு தள்ளியிருக்கேன். ஒருத்தர் போட்டிருந்தேன்னா சோலோ. சூப்பர். எனக்கு வீடுன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஹாப்பி பொங்கல். பொங்கல் அன்றைக்காவது மறக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்ருங்கோ. பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. பண்ணாதுங்க பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஒய்யாருக்கு வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்களும் எங்களோட ஃபேன்ஸ். நோ அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் டூ தட். சரி வாங்க. இப்போ ஒய்யாட் கன் இது வாங்கியாச்சு. இது நான் கிங் ஃபிஷர் தெரிஞ்சு எனக்கு பிடிக்காது. இந்த கன் 2 வாங்கிட்டேன். இப்போ போய் அளப்புறா. யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓலியும் தெரியாமல் கீழே வந்துட்டேன். சரி, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அப்படிக்கா போய் அவனுங்க நிறைய ஏறி இல்லைன்ற அவனுங்களுக்கே தெரியாது. ஏறி போனவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அச்சு சாவ வச்சிடலாம். அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் அப்படியே தான் வரேன்னு. அதனால் என் ஐடியா அப்படியே அவங்க ஏறி போகலான்னு என் ஐடியா பிடிச்சிருவோம். நான் மறக்காமல் லைக்கை தட்டிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருவோம். பாருங்கள் மேலே போய் யாருன்னா க்ரீட் வாங்கிட்டீங்களோ அவங்க மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஹெட்ஷாட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேங்கை காலி பண்ணிட்டுருக்காங்க. மோனே சாத்தான். அவ்வளோதான். ஒருத்தன் காலி. இன்னொருத்தன் மிஸ்ஸிங். எங்க ஒருத்தன் கீழே குனிஞ்சிட்ருக்கதா காணி. ஒருத்தனை காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தனை போட்டு தரணும். எங்கே போனான்னு தெரில. எவனை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தனை சோபி 7 ஏதோ ஒன்று போட்டுது. ஆடா பக்கத்தில் விழுந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு பக்கத்தில் கொண்டு. சரி, இதே கண்ணு தான் ஓகே. ஏன்னா நம்ம இந்த தோம் பஸ்ஸாக மாற்றுவோமான்னு பார்க்குறேன். நான் ஏற்கனவே பவர் வச்சுருக்கேன்.
அந்த பவர் நல்லா இருக்குது, அதனால் அந்த பவரை வச்சுக்கலாம் இருக்கேன். பாருங்களேன் செம்ம இருக்குல்ல. சரி இந்த பவர் வச்சுக்கலாம். சிதோரி பவரே நல்லா தான் இருக்குது, அதனால் சிதோரி எடுத்துக்கலாம்னு இருக்கேன். சரி எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. சிதோரி ஃபஸ்ட்டு இதை திருப்பி அப்படியே ஐயோ மாற்றி வச்சிட்ட ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பு பவர் எடுத்துலாம் அப்படி ஒன்று எடுத்து போடுங்க. பார்த்தீங்கன்னா ஓய் எவனை புயல் உருவாக்குனீங்க எப்படின்ட்டு வெளியே இன்னும் வையா இருக்க சுற்றுலாம் ஒன்றும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இப்போ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிஸ். அவ்வளோதான் ஒருத்தன் காலி. அவ்வளோதான் ரெண்டாவதும் காலி. மூணாவது காலி. நாலாவது போட்டு செத்தடா நீ. இங்கே இருக்க கண்ணை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பவரையும் மாற்றிக்கலாம், பட் ஆனால் இதுவே நல்ல பவராக இருக்கும். பாருங்களேன் நம்ம இந்த பவரை யூஸ் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சலான்றவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கண்டுபிடிக்க போகிறோம். பவர் யூஸ் பண்ணிடுவோமா? லெட்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி அவன் வெளியே போயிட்டான், வெளியே இருக்கவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு இருப்பானுங்க என்னத்துக்கு இந்த சுட்டுட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா. அவ்வளோதான் சாப்பிடா. அவ்வளோதான் நம்மளே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனை என் மேலே பாருங்களேன் நெருப்புனா எரியுதே. பூயா பூயா சிட்டா இப்போனா பாட்டு போட மாட்டானுங்களே பூயா. அவனை அப்போ போடலாம் பாட்டை. சரி 10 ரவுண்ட் ஆரம்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கத்தி வாங்கினாமல் போட சாப்பிட முடியாது. நம்ம ஒன்றா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுவிட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிக வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக நான் உங்களுக்காக இந்த கேமு ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒழுங்காக வாய்ஸ் கொடுத்ததில்ல, சும்மா அப்படியே அவ்வளோதான்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இப்போ தான் நான் வந்து டைம் எடுத்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எமோஜிஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எஃபர்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன். வாங்க ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா, அவனை முடிக்கிறோம், சோழி முடிக்கிறப்ப ஒரே ஷாட்டு காலி ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு ஒருத்தருக்கான் ஜஸ்ட்டு அடை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுவாங்க. டே வாடா போயிட்டான். சரி வாடா குமார் ரமேஷ் வாடா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குமார் ரமேஷ்னால அவங்கள்ட்ட சும்மா சொன்னேன். அவனுங்க மல்டிப்ளேயர் மூடுது. இது மல்டிப்ளேயர் மாதிரி இல்லை, அதனால தான் அப்படி குமார் ரமேஷ்னால சும்மா சொன்னேன். நீங்கள் ஏதாவது நான் தான் ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சில்லை அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது, ஆனால் நான் அதான் பண்ண மாட்டேன். போட்டு சத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன். அவ்வளோதான். ஐயோ காலின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஓடிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்துட்டேன். அவ்வளோதான். சத்தம் போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலி பண்ணிட்டேன். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை கிங்கு. நான் யாருன்னு தான் கிங்குன்னு கேட்டா நானுடா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி தோமோஸ் வேணால் நல்லா இருக்குது வாங்கிக்கலாம். இது நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு சரி ஓகே தான் வாங்கிடுச்சு. நம்ம இந்த கன்னை வாங்கிட்டோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பண்ணல, கொஞ்சம் பண்ணுறேன். ஏன்னா இந்த கன்னை வச்சு விளையாடுறது கஷ்டம். ஆரம்பிச்சிச்சு. சுடுற சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் அங்கே தான் கேட்குது. நான் கொஞ்சம் இங்கே உட்காந்துக்கிறேன். சரி நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் போய் சண்டை போடலாம். எனக்கு தூக்கம் வருது. அப்படியே இப்போ தூங்கலாமா? டான் 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 டான். ஐயோ ஏவிஎஃப்கே வார்னிங் கொடுத்துறாங்க. நம்ம டச் பண்ணி எடுத்தாச்சு. சரி இப்போ போய் ஐயோ நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும். நம்ம ஒருத்தன் தான் இருக்கான்.
மட்டும் போடலன்னா எனக்கு அசிங்கம். போடுறத பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்தேன், யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சு தானே ஃப்ரெண்ட்ஸ் போனோம். பின்னாடி எப்படி வந்தாங்கண்ணா? சரி முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொடுங்க உங்களுக்கு எதுக்கு ஆராய்ச்சி. சரி போயிடுச்சு கொடுங்க. ஆனால் மற்றா சரி தோம் போஸ் வாங்கியாச்சு, கன்று இது வாங்கியாச்சு, ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆல். சரி வாங்கினான்னு நினைக்கிறேன் தோம் போஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேரபால் வாங்கலாமான்னு சரி தோம் போஸே வாங்கிட்டேன் கொடுங்க. சரி எத்தனை தடவை நானே பைத்தியமாகிட்டேன். சரி இப்போ விளாடுவோமா? இங்கேருந்து ஏன் நான் இதை மாற்றிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா குறி வச்சு சுட முடியாது. இது டார்கெட்டிங் இது இல்லை, எய்ம் பண்ணுற மிஷின் இல்லை. அது மேலே அங்கே தான் வருவானுங்க. எதுக்கும் நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். நான் போட்டு தள்ளிடுவானுங்க பார்த்துக்கோங்க. சரி நம்ம இங்கே நின்று அங்கே ஒழிஞ்சிப்போம் அப்படியே கீழே எடுக்கிற வைக்கும். ஒழிஞ்சாச்சு. எத்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவன் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கன்னு. இவனை சாவடிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அவனை எவனா சாவடிப்பான். வச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கன்று எடுத்துக்கலாம். ஸ்கேர். சரி எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இவனை யாரோ கொல்லணும். போடாடி சாப்பிட போட. போகமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். அவன் போய் செத்தாதான் நம்மளால் அவன்கிட்ட எதனா எடுத்துக்க முடியும். நான் ரொம்ப ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். சரி அவன் போட்டோம் ஃபஸ்ட்டு. ஐயோ வந்துட்டான் நம்ம ஃப்ரெண்ட். அதே போட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவனை போட்டோம். இப்போ இறங்கி போய் அவனை போடணும். அவனை அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால அவனா போய் வம்புல மாட்ட போகிறான் பாருங்கள். உள்ளே ஒன்றும் இருக்கான் எனக்கு தெரியுது, நான் பார்த்துட்டேன். சொல்ல உள்ளே இருந்தால் வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சூ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸு? நரேட்டோ இது வாங்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். போச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கன் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது, பர்ச்சேஸ் பண்ணோம், வாங்கிட்டோம். தோமஸ் தான் இந்த தடவையும். சரி இப்போ கெட்டிங் டு த கேம் பிளே. டாடா ஏ வாடா ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா. அவனுமா எகிரி குச்சிருக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆபத்து. அங்கே ஒரு பிளேட்டுக்கு போனோம். ஏன்னா அப்படி தான் ஏறி வருவானுங்க. பாரு அந்த வரான் பாரு, சொல்லி வாய அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒருத்தன் பேர். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒருத்தன் வந்துருக்கான். ஜஸ்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எப்படி தள்ளுறான். அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. எனக்கு வர கடுப்புக்காகும். ஏன்னா பின்னாடி வரானுங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தாட்டில் பாருங்கள் போட்டு தள்ளுறேன். நம்ம ரெயில் ரோடில் இருக்கோன்னா இங்கே போய் மாட்டுறான். போய் தொடடாடி நின்று போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போவும் போகிறதுன்னு தெரில. கண்டுபிடிச்சி அவனுக்கு போட்டு தள்ளுவானா, இந்த புதையல் எடுப்பானா, போனோமா இருப்பாமா, இந்த மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் கெத்த அப்படியே ஏறி போனோம். நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன். சரி கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்கணும். இன்னும் லேட்டாக போயிருந்தா கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் திரும்பி இருந்தால் நல்லா இருந்துடும். சரி விடுங்க, அவனை போடாமல் இந்த கேமில் அவனை போடாமல் விட்டுறக்கூடாது. இப்போ ஹெல்ப் பண்ணுறடே போடாடி, அவனுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணுறான்? நம்ம டீம் தான் அவன். ஐயோ போச்சு, இவனுக்கு அட்டி போடும். ஓடுற 2 பேரும் ஓடுறாங்க. இவன் அங்கிட்டு போகிறான்ல ஒரு 2ஆம் நம்பர். இவன் இப்போ தான் அடி வாங்கினா, திருப்பி அடி வாங்கினா காலி. பேண்டேஜே படம் சொல்லி வாயமும் மேலே பாருங்கள். அவ்வளோதான் அடி போயிட்டான். வரான் பாருங்கள் அந்த. சரி போடுறாடி நரேட்டோலேருந்து நமக்கு நரேட்டோ கேரக்டர் வாங்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனுக்கு எல்லா போனும் இருக்குது போல். ரொம்ப ஓவராக பண்ணுறான். எனக்கு ரொம்ப கெடுப்பாரி. சரி கன்று வாங்குவோம், ஒய்யட் கன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா தோம்போஸ் வேணான்னு நினைக்கிறேன். சரி ஸ்டாரை வந்து ஃபுல்லாக ஏற்றியாச்சு இதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிடுவான். அவனா குத்தானா ஓகே, எப்படி அவனை ஆச்சு சுட்டு கொண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். சரி ஆரம்பிப்பேன். போனால் ரெட்ஸ்க்கு எத்தனை ஒன்று இந்த தடவை போட்டு தள்ளுறேன்ல. டப்புட்டு பண்ண. சரி இந்த பில்டிங்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? சரி பில்டிங்குள்ளே போனால் இப்படிக்கா போய் பார்ப்போம். நான் ரெக்கவரி பண்ணல, எனக்கு எதுவும் தெரில இப்போதைக்கு. அங்கே ஒருத்தன் விழுந்து கிடக்குறான் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் தெரியுது. சுட்டு கொண்டுட்டான் அவனே.
3 பேர் தான் இருக்காங்க. நான் சுட்டு கொண்டா தான் எனக்கு ஏதாவது கிடைக்கும். நதிக்கு போகிறீங்க இவங்க ஏதாவது பவர் இருந்தால் எடுத்துக்கலாம் தான் போகிறேன். பவர் அவங்ககிட்ட இல்லை பிள்ளை. உள்ள ஒருத்தன் எமர்ஜென்சி செத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள ஒருத்தனை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது ஆளை போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் காப்பாற்றணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வர சவுண்ட் இது வந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். போடு செத்துறாதி செத்தான் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வச்சுறான் அங்கே தவிர பொடு செத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஐயோ சாமா ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் கன் வச்சுருக்கான் அவன். எக்ஸ் கன் வச்சுருக்கான். ஒய்ஆர் கன்னோட எக்ஸ் கன் பெருசுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுவே சாதா கன்னோட பேர். என்ன கேட்டிங்கன்னா எக்ஸார் கன்னு நல்லா தான் இருக்கும். சேர்த்தாச்சு பார்த்தீங்கன்னா சுட்டு தலைப்புறேன். ரெடியாக இருந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போடுறதா தான் இருக்கும். சாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கோ சாரி நம்மளுக்கு இது கிங்கி படத்தை கொடுத்துட்டாங்கோ. ஐயோ ஒய்யாடு பண்ணி இதை வச்சான் தெரிஞ்சு. இப்போ பார்த்தாலும் இந்த மேலே அந்த இது இருக்குல்ல ராடு மாதிரி. இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். பாருங்கள் அங்கே இருக்குல்ல ராடு, அதுக்கு மேலே தான் ஒருத்தர் கண்டிப்பாக நிற்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை ஃபஸ்ட்டு போடு தரணும். கண்டிப்பாக ஒருத்தன் வந்துடுவான். அவனை ஒருத்தன் ஐயோ வரான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து விட்டுடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் பண்ண ஒருத்தன் நல்லா கிராஸ் பண்ணுறான். போடும் மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அவன் மேலே ஆச்சுலான்னு பார்த்தேன். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. அவனை போட்டோன்னா அவ்வளோதான் சீன் வரும். இல்லாட்டி அவன் எல்லாரையும் போட்டுருவான். நம்ம அதுமாதிரி பேண்டேஜ் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். வேணாம் இப்போ அவனை போடணும். மேலே இருக்கானே காணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூலையில் நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள் அங்கிட்ட ஒருத்தன் நிற்கிறேன், இங்கிட்ட ஒருத்தன் நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஹெட்ஷாட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சோழி ஒரு இங்கிட்ட ஒருத்தன் நிற்கிறான் தான் தெரியுது. வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வந்துட்டான். பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இவனை மட்டும் எனக்கு வர கொஞ்சம் போட்டு தலைமுறைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் பாருங்கள் கண்டிப்பாக போட்டு தரேன். சரி அவங்க தானா பூயா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் படிச்சிருங்கோ பொங்கலுக்கு பூயா எல்லாத்தையும் வாங்கலான்னு பார்த்தேன். நீங்கள் கேட்கலாம் டெலிட் பண்ணியிருக்கூடாதுல அப்படின்னு. டெலிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். டெலிட் பண்ணவங்களே ஏமாத்திரமா ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால டெலிட்டே பண்ணல. பரவாயில்ல விடுங்க. எதாவது விளையாண்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சீன் ஆகுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் போட்டு டக்குன்னு தள்ள போகிறோம். இன்னும் நீங்கள் எல்லோரும் லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷாட்டு எல்லாம் நான் வரேன்னு பயந்துட்டு போன நேரத்துக்கு காப்பாற்றுறடி. அடா ஓட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் போயிட்டான். வரான் டே காப்பாற்றுறான். அவன் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனாக வருவான். நல்ல பையன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து காப்பாற்றுவான். இப்போ எஞ்சி போய் ஒன்று போடுறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் வந்து பேண்டேஜ் போட்டாச்சு. அவனா போடணும் அங்கே. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் 3 யாராவன்
சரி விடுங்க, நம்மளுக்கு தெரியாதான். எல்லாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விட்டிங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேமுக்கு நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். சரி, இந்த கண்ணை வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தூமஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குண்டு வாங்கியிருக்கோம். குண்டு ஒன்றும் குண்டு இல்லை, டைமண்ட் பாம்பு இல்லை, இட் இஸ் அண்ட் கிரேனேட். சரி, எல்லோரும் மறக்காமல் லைக் போட்டுருப்பீங்களோ, நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. சரி வாங்க, இப்போ போகிறோம். எல்லோரையும் போட்டு தள்ளுறோம். பொட்டு தள்ளுறோம். ஜம்மு எல்லாம் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போகிறது ரொம்ப டயர்டாகுது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் சுடுறது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த கன்று வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறோம். யாவும் ஒருத்தனை காணும். மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எல்லோரையும் போட்டு தள்ளுறாங்க. வாங்க ப்ராக்டிக்கல் மியூசிக்கோடு போயிட்டே இருப்போம். ஏறி வருவாங்க. என்னது? நான் சும்மா இல்லாட்டி பிரச்சனை ஆகிடும். இப்போ அங்கே ஒருத்த நிற்கிறான் பாருங்க, அவனை போட்டு தள்ளுறேன் ஹெட்ஷாட்டில். மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக மேலே நிற்கிறான் போட்டு ஹெட்ஷாட்டு. அவ்வளோதான் ஷாட்டு, டிக்கி ஷாட். சாம ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நிற்பான்னா பாரு, முடியலை, போட்டாச்சு. மிஸ்ஸு. அவனை விட்டுங்க, அவனே செத்துருவான். இவனா விட்டு வைக்கலாமா? அவனை விட்டு வச்சது தப்பிடப்படும். செத்துறான். சரி, மாற்ற ஜோம் போஸ்ட் நல்லா இருக்காது. வரான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் வரான், ஏறி வர பார்க்குறான். சுட்டுட்டு இருக்கேன்.
அவ்வளோதான் இவன் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை என்ன மாதிரி தான் அவன் தூம் பஸ்க்கு வச்சுருக்கான் போட்டான். சரி மேஜர் அவன் தான் வாங்கிடுவான் போல பக்கத்தில் இருந்தவன். சரி விடுங்க பரவாயில்ல. நம்ம இந்த ஃபயர் பவர் ஒன்று வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டு வாங்கிடணும். அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் பாம் வாங்கணும், குண்டு வாங்கணும். வாங்கிட்டு எல்லாம் வாங்கியாச்சு ரெடி. பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து எவ்வளோ தருவான் எனக்கு என் கணிப்படி இங்கேருந்து தருவான். அவனை விட்டுறோட இப்போ மேட்ச் ஆனிச்சோன்னா நம்ம பவரை மாற்றி அட்டாக் பண்ண பாருங்கள். இங்கேருந்து விட்டு அடிச்சுட்டு இந்த புறத்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். போய் அதில் ஒழிஞ்சிக்கலாம் உள்ள. அம்மானா பொழிஞ்சிக்க மாட்டோம். ஆனால் பொழிஞ்சிக்க ஹெல்ப் பண்ணால் மிஸ்ஸு அவங்க தனிக்கிற ஹெட்ஷாட் போடலாம். சரி இவன் முன்னாடி இந்த 4ஆம் நம்பருக்கால முன்னாடி இன்னொரு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவனே போட்டு தள்ளிட்டான். ஒருத்தனை தான் தேடிட்டு இருக்கேன். ரெண்டு கூட தெரியாமல் தப்பாக சுட்டுட்டேன். அவன் நம்மளை போட்டு தள்ளுவான்னு நினைக்கிறேன். ஹெல்ப் மீ ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ அவன் முட்டிக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். யாரை போட போகிறான்னு தெரில. என்னை மட்டும் அவனை குளூ குத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படியே எஞ்சி போட்டு தள்ளிடுவேன். போட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறோங்க. ஹாப்பி பொங்கல். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டே தான். இல்லாட்டி நாளைக்கு போடலாமான்னு மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஒரு வீடியோ போடலாமான்னுக்கேன். போடணுன்னா இது லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர்னா போட்டுட்ருக்கோம். போடணுன்றவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிடிச்சிருக்கவங்க தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல். பாய்.